ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 31/1/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, சர்வ சக்திவான்கிட்டேருந்து சக்தியை நிரப்பிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிறீங்க. இந்த ஞான எண்ணெயை ஆத்ம தீபங்களாகிய உங்களுக்கு ஊற்றிக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க. ஏன்னா எண்ணெய் இருந்தால் தான் தீபம் எரியும். ஸோ இந்த ஆத்ம தீபம், ஆத்ம உணர்வு இருக்கணும்னா ஆத்ம உணர்வு பற்றிய ஞானம் இருக்கணும். கேள்வி: சிவனுடைய ஊர்வலம் அப்படின்ற மகிமை ஏன் இருக்குது? ஏன்னா சிவபாபா எப்போ திரும்ப வீட்டுக்கு போகிறாரோ அவர் கூடவே அப்படியே அத்தனை ஆத்மாக்களும் கொசு கூட்டம் மாதிரி போயிடும். பரந்தாமத்தில் ஆத்மாக்கள் எல்லாம் ஒரு தேன்கூடு மாதிரி தொங்கிட்டு இருக்குது இல்லையா? அப்படி தானே இருக்குது. ஆக்சுவலாக குழந்தைங்க யார் தூய்மை ஆகுறீங்களோ அவங்க பாபா கூடவே போயிடுவீங்க. ஸோ அதனால தான் சிவனுடைய திருமண ஊர்வலம் அப்படிங்கிற மகிமை இருக்குது. ஏன்னா அவர் கூடவே இத்தனை பேர் போகிறதுனால. ஓம் சாந்தி. ஸோ குழந்தைங்க முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லோரும் சகோதரர்கள். நம்ம எல்லோருடைய தந்தை அந்த ஒரு சிவபாபா, அவரை தான் சர்வசக்திவான்னு சொல்கிறோம். உங்களுக்கு அனைத்து சக்திகளும் இருந்தது பாபா மாதிரியே. அப்போ ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி செஞ்சீங்க. தேவதைகளுடைய ராஜ்யம் அப்பொழுது பாரதத்தில் இருந்துச்சு. குழந்தைகளாகிய உங்களுடைய ராஜ்யம் அது. அப்படிப்பட்ட தூய்மையான தேவதைகளாக இருந்தீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இல்லையா? புதுசாக உங்களை ஆக சொல்லலை. அது உங்கள் ராஜ்யம், அதை இழந்துட்டீங்க, மீண்டும் அதை அடையணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அது உங்களுடைய தேவதை வம்சம். அப்பொழுது நீங்கள் எல்லோரும் சம்பூர்ண நிர்விகாரிகளாக இருந்தீங்க. யார் இருந்தது? ஆத்மா இருந்தது. இப்போ மீண்டும் சம்பூர்ண நிர்விகாரிகளாக ஆகுறீங்க. யார் ஆகிறது? ஆத்மா ஆகுது. இப்போ நீங்கள் சர்வசக்திவான் தந்தையை நினைவு செய்து நிர்விகாரியாக இருக்கிறதுக்கான சக்தியை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்களுடைய 84 பிறவிகளின் பாகத்தை நடிக்கிறீங்க. ஆரம்பத்தில் உங்களுக்கு சதோ பிரதான பலம் இருந்தது, ஆத்ம பலம். அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இப்போ முற்றிலும் தமோ பிரதானம் ஆயிட்டீங்க. எப்படி பேட்டரியில் இருக்கிற சார்ஜ் குறைய ஒரு டைமுக்கு அப்புறம் கார் ஓடுறது நின்றுடும். ஏன்னா ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு. ஆனால் ஆத்மான்ற பேட்ரி ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆகிறது கிடையாது. கொஞ்சம் சக்தி இருக்குது. ஏன்னா அதை வச்சு தான் பாபாவே புரிஞ்சுக்கிறோம். கொஞ்சமாவது சக்தி இருந்தால் தான் புரிஞ்சிக்க முடியும். யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த மண்ணுனாலான அகல் விளக்கு செஞ்சு வைப்பாங்க, பக்கத்திலே ஏற்றி வைப்பாங்க. அதில் அணையக்கூடாதுன்றதுக்காக எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து 21 நாள். பாருங்கள், அதிலே 21 நாள் ஊற்றி வைக்கிறாங்க, 21 ஜென்மத்துக்கு நினைவாக. பேட்டரியோடைய சார்ஜ் எப்போ குறையுதோ அப்போ அதை மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணலாம் இல்லையா? வெளியில் இருக்கிற பேட்டரி அப்படி தானே, ஆத்மாவும் அப்படித்தான். ஸோ ஆத்மாக்களாகிய நீங்கள் பாபாவை மாதிரியே சர்வசக்திவானாக தான் இருந்தீங்க. இப்போ மீண்டும் சர்வசக்திவான் தந்தையோடு புத்தி யோகத்தை இணைக்கிறோம். எதுக்கு? அவர்கிட்ட சக்தியை எடுத்துக்கிறதுக்காக இல்லை. பேட்டரியை பவர் சாக்கெட்டில் சொருகிறதன் மூலமாக பேட்டரி சார்ஜ் ஆகிற மாதிரி பாபாவோட புத்தி இணைக்கிறதன் மூலமாக ஆத்மா சார்ஜ் ஆகுது
ஏன்னா நம்ம ஆத்மாவில் சார்ஜ் இல்லை, பவர் இல்லை. அதனால் பவர் நிரம்பிய பாபா கிட்ட இருந்து அடையிறோம். ஆனால் கண்டிப்பாக கொஞ்சம் சக்தி இருக்குது. ஒருவேளை மொத்தமாக முடியறதா இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உடம்பே இருக்காதுன்றார். இப்போ பாருங்கள் இல்லையா, பேயாகவே அலைய வேண்டியது தான். அதுதான் ஒரு பயங்கரமான தண்டனையாக அஸ்வத்தாமனுக்கு கொடுக்கப்படும். உடம்பே இல்லாமல் நீ அலைவன்ட்டு. ஆத்மாக்கள் தந்தையை நினைவு செய்வதன் மூலமாக தான் சம்பூர்ண தூய்மை ஆகுது. தங்க யுகத்தில் உங்களுடைய ஆத்மா பேட்ரி ஃபுல்லாக சார்ஜ் ஆகி இருக்குது. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது குறையுது. கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வெள்ளி யுகத்துக்கு வருது. ஸோ அதை தான் கலைகள் அப்படின்னு கூட சொல்கிறோம். கலைகள் குறையுது. ஸோ கலைகள்ன்றது இப்போ மீட்டர் லிட்டர்னு அளவீடு மாதிரி இங்கே கலைன்றது ஒரு அளவீடு. சதோ பிரதானமாக ஆரம்பத்தில் இருந்த ஆத்மா திரேதாயுகத்துக்கு வரும்போது சதோ ஆகிடுது. ஏன்னா அதோடைய பலம் குறைஞ்சிடுது. தங்க யுகத்தில் நீங்கள் மனிதன்லேருந்து தேவதை ஆகிடுவீங்க. ஸோ இப்போ அப்படி ஆகிறதுக்காகத்தான் பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே என்னை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க, தமோ பிரதானத்துலேருந்து சதோ பிரதானமாக ஆகிடுவீங்கன்றார். ஏன்னா இப்போ நீங்கள் தமோ பிரதானமாக ஆகி இருக்கிறீங்க. அதனால் உங்ககிட்ட எந்த பலமும் இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. மீண்டும் அப்போ பாருங்கள், இந்த ஆத்ம பலம் தான் முக்கியம். பாபாவை மீண்டும் நினைப்பதன் மூலமாக உங்களுக்கு முழு சக்தி நிரம்புது. உங்களுடைய உடலும் உடலின் உறவுகளும் எல்லாமே இப்போ முடிஞ்சிருச்சு இல்லையா, முடிய போகுது. நம்மளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிருச்சுன்னே நினச்சிக்கணும். ஸோ இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா, இந்த கணக்கு வழக்கம் முடிச்சிட்டிங்கன்னா பிறகு எல்லையற்ற ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்கிது. அதை கொடுக்கக்கூடிய தந்தையும் எல்லையற்றவர், எல்லையற்ற தந்தை. அதனால் அவர் கொடுக்குற ஆஸ்தியும் எல்லையற்ற ஆஸ்தி. இப்போ நீங்கள் அழுக்காக இருக்கிறீங்க, அதனால் ரொம்ப கம்மியாக தான் பலம் இருக்குது. ஸோ பலத்தை நிரப்பிக்கிறதுக்காக பாபா சொல்கிறாரு, சர்வசக்திவானாகிய என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. நானே கர்த்தர், நானே சர்வசக்திவான் அப்படிலாம் வரும் பைபிளில். அது எதுக்கு? என்னை மட்டும் நினைங்கன்னு சொல்கிறதுக்காக. ஏன்னா அந்த சர்வசக்திகள் நிறைந்த ராஜ்யத்தை நீங்கள் என்கிட்ட இருந்து தான் அடையிறீங்க. தங்க யுகத்தில் தேவதைகள் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் எஜமானர்களாக இருந்தாங்க. தூய்மையாக தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களாக இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த தெய்வீக குணங்கள் அவங்கக்கிட்ட இல்லை. எல்லாருடைய பேட்டரியும் முழுவதுமாக டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதான். ஸோ அதனால தான் அவர்களுக்குள்ள தெய்வீக குணமே இல்லை. இப்போ எல்லாருடைய பேட்டரியும் சார்ஜ் செய்யப்படுது. பரமபிதா பரமாத்மாவோடு புத்தி யோகத்தை இணைக்காமல் யாருடைய பேட்டரியும் சார்ஜ் ஆக முடியாது. ஏன்னா பாபா தான் எப்போவுமே தூய்மையாக இருப்பவர். அதான் சதாசிவம். எப்போவுமே அவருடைய குணம் அப்படியே இருக்குது. ஆனால் நாம் சொர்க்கத்தில் தூய்மையாக இருந்தோம், ஆனால் இப்போ அழுக்காக இருக்கிறோம் எல்லாருமே. ஸோ எப்போ தூய்மையாக இருந்தீங்களோ அப்போ உங்களுடைய பேட்டரி நிரம்பி இருந்துச்சு, சார்ஜ் இருந்துச்சு. ஸோ பாபா சொல்கிறாரு, என் ஒருவனை மட்டும் இப்போ நினைவு செய்யுங்க. ஏன்னா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் கடவுள் தான். மற்ற எல்லாரும் அவருடைய படைப்புகள். படைப்பவர்கிட்ட இருந்து தான் படைப்புக்கு ஆஸ்தி கிடைக்கும். இப்போ ஆஸ்தி வேணும்னா படைப்பவரைத்தான் நினைக்கணும். படைப்பு கிட்ட இருந்த ஆஸ்தி கிடைக்காது. ஸோ படைப்பவர்கிட்ட இருந்தால் தான் படைப்புக்கு ஆஸ்தி கிடைக்கும். அந்த படைப்பவர் ஒரே ஒருத்தர் தான்.
அவர் தான் எல்லையற்ற தந்தை. மற்ற எல்லாரும் எல்லைக்குட்பட்ட தந்தைகள். அந்த ஒரு எல்லையற்ற தந்தையை நினைவு செய்வதன் மூலமாகத்தான் உங்களுக்கு எல்லையற்ற சுயராஜ்ய அதிகாரம் கிடைக்கிது. அதனால் பாபா உங்களுக்காகவே புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணுறாரு அப்படிங்கிறது உங்கள் மனசில் ஆழமாக பதிய வைங்க. நாடகத்தின்படி இப்போ சொர்க்கம் ஸ்தாபனை ஆகுது. தங்கயுகம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அங்கே நிரந்தரமாக சந்தோஷம்தான் இருக்கும். எப்படி அது கிடைக்கிது? பாபா அதை புரிய வைக்கிறார். என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. அதன் மூலம் நீங்கள் தூய்மையாயிடுவீங்க. தூய்மையான உலகம் வந்துடும். ஏன் என்னை மட்டும் நினைக்கணும்? ஏன்னா நான் தான் சதா காலத்துக்கும் தூய்மையாக இருக்கிறேன்னு பாபா சொல்கிறார். நான் ஒருபோதும் மனித உடலை எடுக்கிறது கிடையாது. அப்படின்னு அர்த்தம், குழந்தையாக பிறக்கிறது கிடையாது. ஸோ அது இல்லையா, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது என்ன அர்த்தம்ன்றதை புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சிக்காத பாபாவுடைய பாஷை இல்லையா, பாபாவுடைய ஞானம் நல்லா ஊறி போயிடுச்சுன்னா அது என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன்னு நமக்கு புரியும். இல்லாட்டினா சங்கர் பாட்டி சொன்னாங்க பாருங்கள், ஆனால் இந்த மாதிரி அவங்களும் சொல்லலை. எந்த உடலுமே நான் எடுக்கலைன்னும் போது அவங்க எங்கள் உடம்புல கடவுள் வரமாட்டார் அப்படி சொல்ல வேண்டியது தானே. ஏன்னா இங்கே தானே சொல்கிறார் இல்லை, எந்த மனித உடலும் எடுக்கலை அப்படின்னா அப்படியும் பொருள் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ புரிஞ்சுக்கணும், நான் தேவதையின் உடலும் எடுக்கலை, மனிதனின் உடலும் எடுக்கலை. அதாவது இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்தில் நான் நுழையவில்லை இல்லை, குழந்தையாக பிறக்கிறது கிடையாது. நான் நேரடியாக இவருடைய உடம்பில் பிரவேசிக்கிறேன். அதுவும் எப்போ? இவருடைய கடைசி ஜென்மத்தில் கடைசி காலம் அந்த 60 வயது இருக்கும்போது அந்த வானப்பிரஸ்த நிலையில் தான் பிரவேசிக்கிறேன். எதுக்காக பிரவேசிக்கிறோம்? குழந்தைங்களுக்கு சொர்க்க சுயராஜ்யத்தை கொடுப்பதற்காக. ஸோ சம்பூர்ண சதோபிரதான நிலையிலிருந்து தமோபிரதானமாக ஆனது பிரம்மா பாபா தான், சிவபாபா கிடையாது. சிவபாபா எப்போவுமே நம்பர் 1, உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் கடவுள், அதாவது சிவபாபா. அதுக்கு பிறகு தான் பிரம்மா விஷ்ணு சங்கர் வராங்க, அதாவது சூக்ஷ்ம வதனவாசிகள். அவர்களை நீங்கள் காட்சியில் பார்க்கலாம். சூக்ஷ்ம வதனம் பரந்தாமத்துக்கும் இந்த ஸ்தூல உலகத்துக்கும் இடையில் இருக்குது. அங்கே ஸ்தூல உடல் இருக்க முடியாது இல்லையா, ஸ்தூல உடலோடு அங்கே போக முடியாது. சூக்ஷ்ம உடல் திவ்ய திருஷ்டியின் மூலமாகத்தான் பார்க்க முடியும். மற்றபடி மனித சிருஷ்டியோ இங்கே இந்த ஸ்தூல உலகத்தில் தான் இருக்குது. மற்றபடி அங்கே இந்த பிரம்மா விஷ்ணு சங்கர் காட்சி கொடுப்பதற்காக அங்கே தேவதைகளாக இருக்கிறாங்க, அவ்வளோதான், சூக்ஷ்ம தேவதைகள். குழந்தைகளாகிய நீங்கள் இறுதியில் சம்பூர்ண தூய்மை ஆன பிறகு உங்களுடைய காட்சியும் கிடைக்கும் மற்றவர்களுக்கு. நீங்கள் அந்த மாதிரி தேவதையாக ஃபரிஸ்தாக்களாக ஆகிடுவீங்க, சூக்ஷ்ம தேவதையாக. பிறகு பரந்தாமத்துக்கு போயிட்டு இங்கே பூமிக்கு வருவீங்க. தங்க யுகத்தில் உலகத்துக்கே எஜமானராக ஆகிடுவீங்க. இந்த பிரம்மா விஷ்ணுவை நினைக்கலை. இப்போ இதுக்கு முன்னாடி தீவிர விஷ்ணு பக்தராக தான் இருந்தார். ஞானம் கிடைத்த பிறகு இவரும் சிவபாபாவை தான் நினைக்கிறார். சிவபாபா நினச்சி விஷ்ணுவாக மாறுறார். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லையா. சிவபக்தர்கள் விஷ்ணுவை நினைக்க மாட்டாங்க, அதாவது வணங்க மாட்டாங்க. விஷ்ணு பக்தர்கள் சிவனை வணங்க மாட்டாங்க. ஆனால் இங்கே வணங்குற விஷயம் கிடையாது. சிவனை நினைக்கிறோம், விஷ்ணு ஆகணுன்ற லட்சியத்தோடு நினைக்கிறோம். ஸோ இதை புரிஞ்சுக்கணும். இல்லாட்டினா எப்படி அவங்க ராஜ்யத்தை அடைஞ்சாங்க? எந்த யுத்தமும் நடக்கலை. தேவதைகள் என்ன வன்முறையாளர்களாகவா இருப்பாங்க யுத்தம் பண்ணுறதுக்கு? ஸோ இதை
ஒருத்தர் நம்பினாலும் சரி நம்பாட்டினாலும் சரி குழந்தைகளாகிய நீங்கள் அப்பாவை நினச்சி ராஜ்யத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க இல்லையா? நம்புகிறவங்க அடைய போகிறாங்க, நம்பாதவங்க இழக்க போகிறாங்க. குழந்தைகளே, உங்களுடைய தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் தியாகம் செய்து நிரந்தரமாக என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்னு கீதையில் கூட இருக்குது. ஸோ கடவுளுக்கு உடம்பே கிடையாது பற்று வைக்கிறதுக்கு. நான் இந்த உடலை கடனாக எடுக்கிறேன், பிரம்மாவுடைய உடலை தற்காலிகமாக கொஞ்ச நேரத்துக்கு. ஏன்னா அதை எடுக்காமல் நான் எப்படி உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க முடியும்? நான் தான் விதை ரூபமாக இருக்கிறேன். முழு மனித சிருஷ்டி மரத்துடைய ஞானம் என்கிட்ட இருக்குது. இந்த ஞானம் வேறு யாருக்கும் தெரியாது. இந்த உலகத்துடைய ஆயுள் எவ்வளவு, எப்படி புது உலகம் ஸ்தாபனை செய்யப்படுது, பிறகு பாலனை செய்யப்படுது, பிறகு இந்த உலகம் அழிக்கப்படுது அப்படிங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஆனால் மனிதர்கள் இதை தெரிஞ்சு இருக்கணும். ஏன்னா மனிதர்கள் தானே படிக்க முடியும், தெரிஞ்சிக்க முடியும். விலங்குகள் படித்து தெரிஞ்சுக்குமா என்ன? ஸோ அந்த அஞ்ஞான மனிதர்கள் எல்லைக்குட்பட்ட படிப்புகளை தான் படிக்கிறாங்க. ஆனால் இங்கே பாபா உங்களுக்கு எல்லையற்ற படிப்பை சொல்லி கொடுத்து உங்களை எல்லையற்ற எஜமானர்களாக மாற்றுறார். ஸோ அதனால் நீங்கள் புரிய வைங்க, எந்த மனிதனையோ அல்லது எந்த தேகதாரியையோ கடவுள்னு சொல்ல முடியாது. பிரம்மா விஷ்ணு சங்கரருக்கு கூட சூக்ஷ்ம உடல் இருக்குது. ஸோ அவர்களுடைய பேர் வேறு, அவர்கள் கடவுள் கிடையாது. மற்றபடி இந்த உடல் பிரம்மாவுடைய ஆத்மாவின் சிம்மாசனம், அழிவற்ற சிம்மாசனம் அப்படின்னு சொல்லலாம். அதே பிரம்மாவுடைய உடலே சிவபாபாவுக்கும் சிம்மாசனமாக இருக்குது. அழிவற்ற மூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவபாபாவுடைய சிம்மாசனன்றதுனால அழிவற்ற சிம்மாசனம்னு சொல்கிறோம். இதோடைய நினைவாக அம்ரித்சரில் கூட அழிவற்ற சிம்மாசனம்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. ரொம்ப ஃபேமஸான மனிதர்கள் அங்கே போய் அந்த அழிவற்ற சிம்மாசனத்தில் உட்கார்றாங்க. பாபா புரிய வைக்கிறாரு, இந்த அனைத்து உடல்களுமே அழிவற்ற ஆத்மாக்களின் சிம்மாசனங்கள் தான். ஆத்மாக்கள் அழிவற்றது, அதை மரணம் சாப்பிட முடியாது. ஆனால் சிம்மாசனம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா சிம்மாசனம் அழியக்கூடியது, அதில் உட்கார்ற ஆத்மா அதுக்கு அழிவு கிடையாது, அதை மரணம் சாப்பிட முடியாது. ஸோ இந்த ஆத்மான்ற அழிவற்ற மூர்த்தி இந்த உடலில் உட்காந்துட்டு இருக்குது. முதல்ல இந்த சிம்மாசனம், அதாவது இந்த உடம்பு சின்னதாக இருக்கும், பிறகு அது வளருது. ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடைய உடலை விட்டுட்டு இன்னொரு உடலை எடுக்குது இல்லையா? ஏன்னா அந்த உடம்பு தற்காலிகமானது, ஆனால் ஆத்மாவும் நிரந்தரமானது. என்ன, அதில் நல்ல சமஸ்காரம் கெட்ட சமஸ்காரம்னு இருக்குது. சத்தியுகத்தில் இருக்கும்போது வெறும் நல்ல சமஸ்காரம் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்ட சமஸ்காரம் கலியுகத்தில் கெட்ட சமஸ்காரம் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் அது எதை அனுபவிக்குதோ அது கர்மத்தின் பலன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆத்மாக்கள் ஒருபோதும் அழிகிறது கிடையாது. அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒரே ஒருத்தர் தான், இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாபா ஒன்றும் எந்த வேதத்தையும் படித்து உங்களுக்கு சொல்கிறது கிடையாது. சிவபாபா எந்த வேதத்தை படிக்கிறதன் மூலமாகவும் யாரும் பரந்தாம வீட்டுக்கு போக முடியாது. ஆனால் எல்லாருமே இறுதியில் பரந்தாம வீட்டுக்கு போவாங்க, கொசு கூட்டம் மாதிரி, தேனீ கூட்டம் மாதிரி. அப்போ இறைவனுடைய ஞானத்தை கண்டிப்பாக எடுப்பாங்கன்னு அர்த்தம். ஏன்னா எடுக்காமல் போக முடியாது. ஸோ தேனீ கதை பாபா சொல்லுவார்,
அதாவது நிஜத்திலே தேனி வந்து தேன்கூட்டை விட்டு வெளில போச்சு, அதாவது ராணி தேனி போச்சுன்னா பின்னாடியே எல்லா தேனியும் போயிடும். எதை பற்றியும் யோசிக்காதீங்க, இது இருக்குதா அது இருக்குதா, இந்த இடம் நல்லா இருந்துச்சு, எதை பற்றியும் யோசிக்காது. ராணி தேனி போனால் அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். அந்த மாதிரி சிவபாபாவை சொல்கிறதையெல்லாம் ஃபாலோ பண்ணி பாபா வான்னோடனே சல்லுன்னு போயிட வேண்டாம். அடுத்து எந்த வார்த்தை எந்த எண்ணமும் வரக்கூடாது. அதுதான் அல்லாவின் அடிமைன்றாங்க. அடிமைக்கு என்ன வேலை? கூப்பிட்டா போக வேண்டியதானே, எஜமானர் கூப்பிட்டா. அப்படி இருக்கணும். ஸோ அந்த தேனி கூட்டம் கூட ராணி தேனியை ஃபாலோ பண்ணுது இல்லையா? அதே மாதிரி அப்பா போகும் பொழுது அனைத்து ஆத்மாக்களும் அவர் பின்னாடியே போயிடுறாங்க. இந்த பரந்தாமத்தில் அனைத்து ஆத்மாக்களும் ஒரு தேன்கூடு மாதிரி இருக்கிறாங்க. இங்கே மனித கூட்டமாக இருக்கிறாங்க ஸ்தூல உலகத்தில். ஸோ இங்கே இருக்கிற மக்கள் கூட்டமும் ஒரு நாள் கண்டிப்பாக வீட்டுக்கு ஓட தான் செய்யணும். இங்கே இருந்துட முடியாது. ஏன்னா பாபா அதுக்கு தான் வந்திருக்கிறார், எல்லா ஆத்மாக்களையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு. ஆனால் தான் சிவனின் திருமண ஊர்வலம் அப்படின்னு நினைவு செய்யப்படுது இல்லையா? சிவன் பார்வதி திருமணன்றது புராண கதையில் ரொம்ப ஃபேமஸாகவே இருக்குது. உங்களை வந்து சிவபாபாவுடைய குழந்தைகள்னு சொல்லலாம், சிவபாபாவுடைய மணமகள்கள்னு சொல்லலாம். பாபா வந்து குழந்தைங்களுக்கு இந்த நினைவு யாத்திரையை கற்றுக் கொடுக்கிறார். ஏன்னா தூய்மையாகாமல் எந்த ஆத்மாவும் வீட்டுக்கு திரும்பி போக முடியாது. ஸோ நினைவு யாத்திரை இல்லாமல் தூய்மையாகவும் முடியாது. அதனால தான் நினைவு யாத்திரை கற்றுக் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் தூய்மையான பிறகு முதல்ல சாந்தி தாமத்துக்கு போவீங்க. எல்லா ஆத்மாக்களுமே அங்கே போய் வசிப்பாங்க. பிறகு அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பூமிக்கு வந்து ஜென்மம் எடுப்பீங்க. மக்கள் தொகை அதிகமாகிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் முதல்ல பாபா கூடவே ஓடுறது நீங்கள் தான். நீங்கள் அப்பாவோடு யோகம் வைக்கிறீங்க, அல்லது மணமகள்களாகிய நீங்கள் மணமகனோடு யோகம் வைக்கிறீங்க. அதாவது பாபாவை நினைக்கிறீங்க. ராஜ்யம் உருவாகணும் இல்லையா? நீங்கள் எல்லோரும் ஒன்றா தொபுக்கடின்னு வந்துடுறது கிடையாது சத்தியுகத்தின் தொடக்கத்திலே. ஸோ அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருவாங்க. பரந்தாமமோ ஆத்மாக்களின் உலகம். அங்கேருந்து வரிசைக்கிரமமாக நம்ம கீழே வரும், ஜென்மம் எடுக்கிறோம். மரம் முதல்ல பொறுமையாக தான் வளர்ச்சி அடையுது. இந்த சிருஷ்டி மரம் அதில் முதலாக ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் வருது. அப்பா ஸ்தாபனை பண்ண தர்மம். ஸோ அதுக்கு முன்பே இந்த சங்கமயுகத்தில் வந்து நம்மை பாபா பிராமணர்களாக மாற்றுறார். ஏன்னா பிராமணர்களுக்கு தான் ஞானத்தை கொடுத்து தேவதையை மாற்றுறார். இவர் பிரஜாபிதா பிரம்மா. ஸோ அப்போ அவருடைய குழந்தைகளாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் எல்லோரும் சகோதரன் சகோதரி ஆகிடுறீங்க. பாருங்கள் எத்தனை பிரம்மகுமார் குமாரிகள் இருக்கிறீங்க. அப்படின்னாலே என்ன அர்த்தம்? உங்களுக்கு அந்த அளவுக்கு நிச்சய புத்தி இருக்குது, வந்திருக்கிறது கடவுள், அந்த பிரம்மாவுடைய குழந்தைன்னா அப்படின்னு நிச்சய புத்தி இருக்கிறதுனால தான் இத்தனை பிரம்மகுமாரிகள் இருக்கிறீங்க. ஸோ ஆனால் இதில் ஒரு சிலர் நல்ல பலசாலியாக இருக்கிறீங்க, ஒரு சிலர் பலகீனமாகவும் இருக்கிறீங்க. பாண்டவர்களே பார்த்திங்கன்னா ஒருத்தர் பீமன் அர்ஜுனன்லாம் பலசாலியாக இருப்பாங்க. நகுலன் இவங்களாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பலகீனமானவர்களாக இருப்பாங்க. அப்போ எல்லா விதமானவர்களும் இருக்கிறாங்கன்னு காட்டுறதுக்கு தான் அப்படி காட்டப்பட்டு இருக்குது. சிலர் 99% மார்க் வாங்குகிறாங்க, சிலர் வெறும் 10% மார்க்கு தான் வாங்குகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வீக்காக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். உங்களில் கூட யார் இப்போ பலசாலியாக இருக்கிறாங்களோ இந்த ஞானத்தில், அவங்க சத்தியுகத்தின் தொடக்கத்திலே வருவாங்க. இப்போ இந்த ஞானத்தில் பலகீனமாக இருக்கிறவங்க கடைசியில் திரேதாயுகத்தின் இறுதியில் தான் வருவாங்க. இது நடிகர்களின் நாடக மேடை இந்த உலகம். ஸோ இது திரும்ப 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 நடந்ததே, இதே நாடகம் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை.
ஃபஸ்ட்டு தங்க யுகம் வருது, அடுத்தது திரேதா யுகம் வருது, துவாபர யுகம், கலியுகம். இப்போ கலியுகம் முடிந்து அனைத்திலும் மிக உயர்ந்த சங்கம யுகத்தில் இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் பாபா நமக்கு புரிய வைக்கிறார். இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான வருடங்கள்னு நம்ம தப்பாக புரிஞ்சிருந்தோம். ஸோ இப்போ தான் பாபா சொல்கிறாரு, வெறும் 5000 வருஷம்தான் முழு கல்பத்தின் ஆயுள். அரை கல்பமாக ராமராஜ்யம் இருக்கும், பிறகு அடுத்த அரை கல்பம் ராவண ராஜ்யம் இருக்கும். இந்த சக்கரம் லட்சக்கணக்கான வருடங்களாக ஒரு வேளை இருந்திருந்தால் சமமாக பாதி பாதியாக இருக்காது. ஏன்னா சுகமும் துக்கமும் இந்த உலகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்குது சமபாதியாக. நமக்கு இப்போ எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து எல்லையற்ற ஞானம் கிடைக்கிது. இதன் மூலமாக எல்லையற்ற ஆஸ்தி அடையிறோம். சிவபாபாவுக்கு தேகத்தின் பெயர் கிடையாது இல்லையா? சிவலிங்கம் சொல்லும்போதே சிவலிங்கம்ன்றாங்க இல்லையா? லிங்கமாக இருக்கிறார். இந்த உடல் பிரம்மா பாபாவுடையது. ஸோ சிவபாபா எங்கே? அவர் இந்த உடலை தற்காலிகமாக கடனாக எடுத்து இந்த உடலை பயன்படுத்தி பேசுகிறார். ஏன்னா பாபா சொல்கிறார், எனக்கும் வாய் வேணும்ல பேசுகிறதுக்கு. இந்த அபுமலையில் கௌமுக்குன்னு ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க. பசுவின் வாயின்னு அர்த்தம் கௌமுக்குன்னா. ஸோ அதிலிருந்து தான் கங்கை வருதுன்னெலாம் சொல்லுவாங்க. பாபா சொல்கிறாரு, மலையிலிருந்து நிறைய இடங்களில் அந்த நீர்வீழ்ச்சி ஓடுது. ஸோ அந்த மாதிரி இங்கே ஒரு பசுவின் வாய் அதிலிருந்து தண்ணி வருது அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இது கங்கை நீருன்னு புரிஞ்சிக்கிறாங்க. பாபா கேட்குறாரு, கங்கை எப்படி மலை மேலே ஏறி வருமா? இங்கே எப்படி வரும்? ஸோ இதெல்லாம் கட்டுக்கதைகள். அதுதான் பொய்யான தேகம், பொய்யான மாயை, பொய்யான உலகம்னு சொல்லப்படுது. ஆனால் பாரதம் சொர்க்கமாக சத்தியுகமாக இருக்கும் பொழுது அது சத்திய கண்டமாக இருந்தது. அதே பாரதம் பழசாகும் பொழுது பொய்யான கண்டமாக மாறிடுது. ஸோ இந்த பொய்யான கண்டத்தில் இருக்கிற அனைவரும் அழுக்கான பிறகு பாபா எங்களை தூய்மையாக்குங்க, இந்த பழைய உலகத்துலேருந்து எங்களை அழைச்சிட்டு போங்கன்னு கூப்பிட்றாங்க. பாபா சொல்கிறாரு, என்னுடைய குழந்தைங்க எல்லாரும் காமச்சிதையில் உட்காந்து அழுக்காகிட்டாங்க. பாபா குழந்தைங்களுக்கு சொல்கிறார், நீங்கள் சொர்க்கத்துக்கு எஜமானர்களாக இருந்தீங்க, ஞாபகம் இருக்குதா? அப்படி இருந்தவர் இப்படி காமத்தில் விழுந்து தன்னிலை மறந்து கிடக்கலாமா? ஞானச்சிதையில் உட்காந்து விழிப்படையுங்கள்ன்றார். குழந்தைங்களுக்கு சொல்கிறார், ஒட்டுமொத்த உலகத்துக்கு சொல்லலை, உங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன்றார். ஸோ அதனால் உங்களுடைய தந்தை யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த உலகம் முட்களின் காடாக இருக்குது. அதுலேயும் உங்களை அதிகமாக குத்துற முள் இந்த காமம். மிகப்பெரிய முள் அது. நிறைய பக்தர்கள் இங்கே இருக்கலாம் வெஜிடேரியனாக. ஆனால் அதுக்காக அவங்க காமத்தில் ஈடுபடுறது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அதேமாரி நிறைய பேர் பிறந்ததுலேருந்தே பிரம்மச்சாரியாகவும் இருக்கலாம். அவங்க அழுக்கான உணவையும் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்ருக்க மாட்டாங்க, அப்படியும் இருக்கிறாங்க. சன்னியாசிகள் கூட சொல்கிறாங்க, நிர்விகாரி ஆகுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அவங்க மனிதர்களை எல்லைக்குட்பட்ட சந்நியாசம் பண்ணுறதுக்கு தூண்டுதல் கொடுக்குறாங்க. இப்போ நித்யானந்தா கூட எல்லோரும் இந்தியா ஃபுல்லாக நடந்தே போங்க, அதாவது சன்னியாசி ஆகுங்கன்றத சொல்லாமல் சொல்கிறார் இன்டைரக்டாக. ஸோ அவங்க எல்லைக்குட்பட்ட சன்னியாசம் பண்ணால் கூட அடுத்த ஜென்மம் கண்டிப்பாக இல்லற மார்க்கத்தில் தான் பிறக்க போகிறாங்க. பிறகு மறுபடியும் வீட்டை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு போயிடுவாங்க சன்னியாசியாக. ஆனால்
ஸ்ரீகிருஷ்ணர் போன்ற தேவதைகள் அந்த மாதிரி குடும்பத்தை விட்டுட்டு போவாரா என்ன? ஒருபோதும் கிடையாது. ஸோ சன்னியாசிகள் பண்ணுற சந்நியாசம் எல்லைக்குட்பட்டது. ஆனால் உங்களுடைய சந்நியாசம் எல்லைக்கு அப்பாற்பட்டது. இந்த உலகத்துக்கு எனக்குமே சம்மந்தம் இல்லைன்னு விலகி இருக்கிறீங்க. ஸோ உங்களுடைய உறவினர்கள் எல்லாரையும், ஒட்டுமொத்த உலகத்தையும் சந்நியாசம் பண்ணுறீங்க, உங்கள் உறவுகள் உட்பட. ஏன்னா உங்களுக்காகவே சொர்க்கம் ஸ்தாபனை செய்யப்படுது. அதுதான் உங்களுடைய உலகம். அதனால் உங்களுடைய புத்தி இப்போ சொர்க்கத்தின் பக்கம்தான் போகுது. அந்த சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுற சிவபாபாவைத்தான் நீங்கள் நினைவு பண்ணணும். அந்த எல்லையற்ற தந்தை சொல்கிறாரு, என்னை நினைவு செய்யுங்க. மன்மனாபவ மத்தியாஜிபவ. இல்லை, மன்மனாபவனா பாபாவை நினைக்கிறது, மத்தியாஜிபவனா பாபா கொடுக்குற ஆஸ்தியை, சொர்க்கத்தை நினைக்கிறது. அதன் மூலமாக தான் நீங்கள் தேவதை ஆவீங்க. ஸோ கீதையின் அதே அத்தியாயம் இப்போ நடந்துட்டு இருக்குது. இதை சங்கமயுகம்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த சங்கமயுகத்தில் மட்டுமே நான் இந்த ஞானத்தை உங்களுக்கு சொல்கிறேன். முந்தைய கல்பத்திலும் இதே சங்கமயுகத்தில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்தேன். அதன் மூலமாக இந்த உலகம் சொர்க்கமாக மாறினது. அதே மாதிரி இப்பையும் சொர்க்கமாக மாறிட்டு இருக்குது. ஸோ உலகம் ஒன்று தான் இல்லையா? இந்த உலகம் இப்போ அழுக்கிலிருந்து தூய்மையாக மாறிட்டு இருக்குது. அந்த மாற்றம் நடக்கக்கூடிய இந்த நேரம் தான் மிக உயர்ந்த சங்கம யுகம். எப்போ? ஏன்னா இந்த சங்கம யுகத்தில் தான் தமோ பிரதானத்துலேருந்து நம்ம சதோ பிரதானமாக ஆகிறோம். அதனால தான் இது மிக உயர்ந்த சங்கம யுகம். ஸோ எல்லாத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அசைக்க முடியாத நிச்சய புத்தி கொண்டவர்களாக ஆகணும். ஏன்னா இதையெல்லாம் உங்ககிட்ட எந்த மனிதனும் சொல்லலை, கடவுள் சொல்கிறார். ஸோ கடவுளுடைய உயர்ந்த கட்டளைகள் இந்த ஸ்ரீமத். மற்ற அனைத்தும் மனிதர்களுடைய விஷயங்கள். மனித வழியை பின்பற்றுவதனால நீங்கள் விழத்தான் செஞ்சீங்க அரை கல்பமாக. இப்போ இந்த ஒரு பிறவி ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறதுனால ஒரே அடியாக ஏறிடுறீங்க. பாபா உங்களை மனிதன்லேருந்து தேவதையை ஆக்கிறார். தேவதைகளுடைய வழி சொர்க்கவாசிகளின் வழி, மற்ற வழிகள் எல்லாம் நரகவாசிகளின் வழி, அல்லது ராவணனுடைய வழின்னு சொல்லலாம். ஏன்னா ராவண ராஜ்யமும் ஒன்றும் லேசுப்பட்டது கிடையாது இல்லையா? ஒட்டுமொத்த உலகத்திலும் ராவணனுடைய ராஜ்யம்தான் நடக்குது. அப்போ ஒட்டுமொத்த உலகமும் ஒரு எல்லையற்ற தீவு, எல்லையற்ற இலங்கை. இலங்கையில் ராவண ராஜ்யம் நடந்ததாக சொல்கிறாங்களே, அப்போ ஒட்டுமொத்த உலகத்திலும் ராவண ராஜ்யம் நடக்குது. ஆனால் இது பிறகு தேவதைகளின் தூய்மையாக ராஜ்யமாக மாறப்போகுது. அங்கே அளவற்ற சுகம் இருக்கும். அதனால்தான் சொர்க்கத்திற்கு அவ்வளோ மகிமை. யார் இறந்தாலும் சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. யாரும் நரகத்துக்கு போயிட்டாருன்னு சொல்கிறதில்ல. அப்போ மகிமைக்குரிய இடத்துக்கு போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. அதிலே சொர்க்கத்தின் மகிமை தெரியுது. ஆனால் சொர்க்கத்துக்கு போனார்னா அப்போ இதுவரைக்கும் அவர் நரகத்தில் இருந்தாருன்னு தானே அர்த்தம். ஆனால் நரகத்தில் ஒருத்தர் சரீரத்தை விடுறாருன்னா மீண்டும் நரகத்திலே தான் பிறப்பார். ஏன்னா இங்கே தான் பிறக்கணும். இது நரகமாக தானே இருக்குது. இப்போ ஒன்றும் சொர்க்கம் கிடையாது. ஆனால் இந்த விஷயங்கள் எந்த வேதத்திலும் குறிப்பிடப்படலை. ப்ரூஃப் கொடுன்னா என்ன பண்ணுறது? அது இல்லாததுனால தான் கடவுள் சொல்கிறாரு. அதில் இருந்தால் கடவுள் ஏன் வரணும்? ஸோ பாபா நமக்கு இந்த அனைத்து ஞானத்தையும் கொடுத்து நம்மளுடைய ஆத்மா பேட்டரியை சார்ஜ் படுத்துகிறார். ஆனால் பாபாவோட புத்தியை இணைக்கிறதன் மூலமாக ஆத்மா பேட்டரி சார்ஜ் ஆகுது. மாயாவோட வேலை என்ன? அந்த தொடர்பை கட் பண்ணுறது தான் நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தைக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். உங்களுடைய எண்ணம், சொல், செயலில்
தூய்மையாகி உங்களுடைய ஆத்ம பேட்டரியை சார்ஜ் பண்ணுங்கள். உறுதியான பிராமணர் ஆகணும், சந்தேக புத்தியே இருக்கக்கூடாது. உங்களுடைய மனதின் வழியையோ மற்றவர்களின் வழியையோ விட்டுட்டு ஒரு தந்தையுடைய வழியை மட்டும் ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக தான் உங்களை நீங்கள் உயர்ந்தவர்களாக ஆக்கிக்க முடியும். சதோ பிரதானமாகி பாபாவோட வீட்டுக்கு பறந்து போயிடுங்க. வரதானம். மாஸ்டர் லாமேக்கர் ஆகி உங்களுடைய சத்தியத்தின் சக்தி மூலமாக உலகத்தையும் இயற்கையையும் சதோ பிரதானமாக ஆக்குங்கள். அதுக்கு விளக்கம், குழந்தைங்க எப்போ தூய்மையின் சக்தியை தாரணை பண்ணுறாங்களோ, மாஸ்டர் லாமேக்கர் ஆகிறாங்களோ, அதாவது விதியை உருவாக்குபவர்கள் ஆகிறாங்களோ, அப்போ இந்த இயற்கையும் சதோ பிரதானமாக ஆகிடும். யுகமே தங்க யுகமாக மாறிடும். அதுக்கு சத்தியத்தின் சக்தி இருக்கணும் இல்லையா? பாபா சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணணும். மெயினாக தூய்மை. ஸோ அந்த தூய்மையாக இருக்கிறதுக்காக என்னென்ன வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதுதான் சட்டமாக பிற்காலத்தில் ஒவ்வொரு மதத்தினராலும் பின்பற்றப்படும்னு பாபா சொல்கிறார். அதனால தான் லா மேக்கர், சட்டத்தை உருவாக்குபவராக ஆகுறீங்க இப்போ விதிப்படி நடக்கிறதுனால. ஸோ அதுக்கு என்ன வேணும்? சத்தியத்தின் சக்தி இருக்கணும். அதாவது சத்தியமான பாபா சொல்கிற சத்தியமான வழியை ஃபாலோ பண்ணணும். எல்லா மெயினாக தூய்மையாக இருக்கணும். எல்லா ஆத்மாக்களும் தன்னுடைய சத்கதியின் பாக்கியத்தை இப்போ உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய இந்த சத்தியத்தின் சக்தி ரசவாதியுடைய கல் மாதிரி மாயாஜாலம் பண்ணக்கூடியது. ரசவாதின்றவர் உலோகங்களை தங்கமாக மாற்றக்கூடியவர் இல்லை? அந்த ஒரு கல்லில் தேய்ச்சா அது தங்கமாக மாறிடும். அந்த மாதிரி இந்த சத்தியமான பாதை அல்லது ஸ்ரீமத் எப்படி ரசவாதியுடைய கல் இரும்பை தங்கமாக மாற்றுதோ, அது மாதிரி உங்களுடைய சத்தியத்தின் சக்தி ஆத்மாக்களையும் இயற்கையையும் நேரத்தையும் அனைத்து உறவுகளின் அனைத்தையும் சமஸ்காரம், தொடர்பு, உணவு எல்லாத்தையுமே சதோ பிரதானமாக மாற்றக்கூடியது இல்லையா? மெயினாக அது பாபாவுடைய நினைவு. கரெக்டாக சொல்லணும், அந்த நினைவின் மூலமாக தான் இவ்வளவும் நடக்குது. சதோ பிரதானமாக மாறுது. எல்லா ஆத்மாக்களையும் மாற்றுறீங்க, இயற்கையே மாற்றுறீங்க, நேரத்தை யுகமே மாறுது இல்லையா? ஸோ எவ்வளோ சூப்பரான பாயிண்ட். ஸோ அதனால் சத்தியத்தின் சக்தியை தாரணை பண்ணுங்க. அதன் மூலமாக விதியை உருவாக்குபவராகுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸ்லோகன், யோகி ஆத்மாக்கள் அப்படின்னு யாரை தெரியுமா சொல்ல முடியும்? இந்த இயற்கையுடைய கூச்சல் குழப்பத்தினால கொஞ்சம் கூட சலனமாகாதவர்களைத்தான் யோகி ஆத்மாக்கள் சொல்ல முடியும் இல்லையா? பஞ்ச தத்துவத்துடைய குழப்பத்தில் கொஞ்சம் கூட ஈர்க்கப்படாமல் இருக்கிறது, ஏதோ தென்றல் வீசுகிற மாதிரியே இருக்கிறது, எப்போவுமே அமைதியாக. அவங்க தான் யோகி ஆத்மாக்கள். ஹடயோகிகள்லாம் திணறுவாங்க, ஆனால் குடும்பத்தில் இருக்கிற ராஜயோகிகள் அமைதியாக இருப்பாங்க. அப்போ தான் பாபாவை வெளிப்படுத்துவாங்க. ஸோ அதுதான் நம்முடைய லட்சியன்றது சதா ஞாபகம் இருக்கணும். அவ்யக்த இஷாரா, பந்தனத்திலேருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி வாழ்க்கையை அனுபவம் செய்யுங்க. ஸ்வதர்ஷ்ன சக்கரதாரி ஆகுங்கள். அதாவது பாபாவின் பாதுகாப்பு குடையின் கீழ் இருப்பவர் ஆகுங்கள். எப்போ நீங்கள் பரதர்ஷன சக்கரத்திலிருந்து விடுபடுறீங்களோ, அதாவது உடலை பற்றிய எண்ணத்தை பற்றிய வீண் எண்ணத்தை சுற்றுறது,
லௌகீக அலௌகிக உறவுகள் பற்றிய விஷயத்தை புத்தியில் சுற்றுறது, பல ஜென்மங்களின் இயற்கை சுபாவங்கள், சமஸ்காரங்கள் இதை சுற்றுறது. அடுத்தது இயற்கையின் பலவிதமான ஈர்ப்புகளை பற்றி புத்தியில் சுற்றிக்கிட்டு இருக்கிறது. இதில் இருந்து எல்லாம் எப்போ நீங்கள் விடுபடுறீங்களோ அப்போ தான் உங்களால் ஈஸியாக பல ஆத்மாக்களை பலவிதமான சுழற்சி, இப்போ சொன்ன அந்த சுழற்சி புத்தியில் சுற்றுறதுல இருந்தெல்லாம் விடுவிக்க முடியும். அவர்களை ஜீவன் முக்தி உடையவர்களாக மாற்ற முடியும். எப்படி? பாபா கிட்ட இருந்து நீங்கள் அடைந்த சக்தியின் மூலமாக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாபாவுடைய நினைவில் இருந்து ஸ்வதஷ்ண சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருக்கிறதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற சக்தியின் மூலமாக நாம் முதல்ல அந்த வீண் விஷயங்கள், உலகியல் விஷயங்கள், உடல் சார்ந்த விஷயங்கள், உறவுகள், சுபாவ சமஸ்காரம் இதில் இருந்தெல்லாம் விடுபடுவோம். அதன் மூலமாக பிறரையும் விடுபட வைப்போம். அப்போ தான் நாம் மற்றவர்களுக்கும் ஜீவன் முக்தி வாழ்க்கையை அனுபவம் செய்ய வைக்க முடியும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.